ஏப்ரல் 22 நேரம் சரியாக இரவு 9:19. நீங்க குடும்பத்தார் எல்லாரும் நலமா இருக்கீங்கன்ட்டு நம்புறேன். நானும் நலமா இருக்கிறேன். என்ன பிரிஸ்லி இன்னைக்கு என்ன லைவ் அப்படின்னு கேட்பீர்களானால் எப்பயும் தெரிஞ்சதுதான். இருக்கிற இடத்துல தான் இருக்க பாண்டிச்சேரி பீச். யார் கூட வந்திருக்கிறேன்னா ஆஸ் யூஸ்வல் கெருவி ஃபேஸ் காட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் நான் என் மக அம்மா எஸ்தர்லாம் அங்க இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சுருக்கமா தான் அதோ இருக்காங்கல்ல, அந்த ரெட் கலர் தெரியுதா? அந்த ரெட் கலர் தான் எஸ்தர், பக்கத்துல எங்க அம்மா. சரி, ஓகே. என்ன பிரிஸ்லி என்ன விஷயம் அப்படின்னீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஃபேமிலி டைம். அந்த பீச்சுக்கு வந்துட்டு எஸ்தர் அம்மா ஷெராஃப் அங்க இருக்கிறாங்க. நான் கெருப்பும் இங்க அப்படியே விளையாடிக்கிட்டே பால் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆமா, விளையாடிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த பார்த்தேன். சூப்பரான ஒரு விஷயம். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, பிரிஸ்லி பிரதர் உடஞ்சு போயிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம்லாம் மறுபடியும் எழும்புறதுக்குலாம் எனக்கு விருப்பமே இல்லை. அதனால நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன், நொந்து போயிருக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னே தெரியல. நான் ஒரு யூஸ்லெஸ்னு சொல்றாங்க. என்னை சுத்தி நின்று எல்லா திசையில இருந்து என்னை அடிச்சு உடைக்கிறாங்க. என்னால தாங்க முடியலன்னீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயத்தை இன்னைக்கு காட்ட போறேன். உடஞ்சு போன விஷயம் தான், ஆனா உண்மையா சொல்றேன், நீங்க உடஞ்சு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு இரவு கண்டிப்பா எழும்புவீங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல எழும்புவீங்க. மண்ணு வேணுமாம்மா? இன்னைக்கு இரவு கண்டிப்பா எல்லாமே சூப்பரா மாறும், அழகா மாறும், நேர்த்தியா மாறும். லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த கட்டை தான் இந்த இருக்குல்ல, இதுதான். இதை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த கல்லு எல்லாத்தையும் சேர்த்து, அதுவும் என் மகா உட்காந்துருக்காளா, கெருப்பு உட்காந்துருக்குறது, இது எல்லாமே சேர்த்து அது ஒண்ணு கிடக்குது. இது எல்லாமே சேர்த்துதான் ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல சீட் போல இருந்து மறுபடியும் பாத்துங்க ஒரு முறை. ஆனா இது உடஞ்சி போச்சு, துண்டு துண்டாகி போச்சு. 1 2 3 துண்டு. ஓகே பிரிஸ்லி, இதுக்கும் இப்ப உடஞ்சு போயிட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையில எனக்கு நம்பிக்கை இல்லைன்றதுக்கும் என்ன காரியம் அப்படின்னு கேட்பீங்களானால், இந்த கட்டை இந்த திண்டை ரெடி பண்ணப்ப உண்மையாவே இது பயனுள்ளதா இருந்திருக்கும். அநேகர் உட்கார்ந்து இருப்பாங்க, நல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லா பயன்பட்டு இருக்கும். ஆனா ஏதோ ஒரு ஆமா ஏதோ ஒரு சூழ்நிலையில மனிதர்களுடைய வார்த்தையோ இல்ல மனிதர்களுடைய செயலோ இல்ல உன்னை நான் ஒழிச்சிருவேன், உன்னை நான் அழிச்சிருவேன்ட்டு யாரோ திட்டம் போட்டு நம்முடைய உழைப்ப திரடியோ ஏதோ ஒரு விதத்துல உடைச்சிருக்கோம். இன்னைக்கு உடஞ்சு போயிருந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். உடஞ்சு போன ஒரு கல்லு, உயிரில்லாத ஒரு கல்லு, மனுஷனால உருவாக்கப்பட்ட இந்த ஒரு ஸ்லாப் பாருங்க, அதுக்கே லைஃப் இருக்குதுன்னா, அதுக்கே லைஃப் இந்த சென்ஸ் அதுக்கே ஒரு பயன்பாடு இருக்குன்னா, ஏன் உங்களுக்கு எனக்கும் இருக்கக்கூடாது? அதனால சோர்ந்து போகாதீங்க. உடஞ்சிருந்தாலும் நிச்சயமா பயன்படுவீங்க. உடஞ்சு போன ஒரு கல்லே பயன்படுதுன்னா நல்லதுமா, நல்லபடி போயிடுச்சு. இப்படி விளையாடு, இப்படி விளையாடு, இங்க உட்காந்துக்கோ, இந்த பக்கம் இங்க உட்காந்துக்கோ. அப்ப சாரி, உடஞ்சு போன ஒரு கல்லே மறுபடியும் அது பயன்படும். 3 துண்டா போய் ஒன்னத்துக்குமே இல்லாம குப்பைன்னு நினைச்சதே யாரோ ஒரு புண்ணியமா எடுத்து வச்சு இப்படி அழகா பண்ணிருக்கிறாங்கன்னா, உங்களையும் என்னையும் படைச்ச நம்ம ஏசப்பா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்ய ஒரு வல்லமை உள்ளவரா இருக்காரு. அவரால் கூடும். இதை சொல்லும் போது ஒரு அழகான ஒரு வசனம், பைபிள் வசனம். அம்மாவே நாம சாரி, தயவா மன்னிச்சுக்கோங்க. இப்படி வந்துருமா, இப்படி கொஞ்ச நேரம் அம்மா சொல்ல போட்டுக்காதீங்க. ஒரு அழகான ஒரு வசனம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. குயவன் வீட்டுக்கு போன ஏசப்பா சொல்லிட்டு, அந்த குயவன் அந்த களிமண் எடுத்து வணையிறப்ப அந்த குயவனுடைய கையில அது கெட்டு போச்சான். அது அவ்வளவுதான் நினைச்சாங்களாம். ஆனா குயவன் கையில இருக்கிற வரைக்கும் அத வேற ஒரு பாத்திரமா ஆண்டவர் அவ்வளவு அழகா மனைஞ்சாராம் அந்த குயவனை வச்சு. இத கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் சொல்றேன், நீங்க உடஞ்சு போனது உண்மைதான். இந்த உலகமே எதிர்த்து நின்று உங்களை உடைச்சு நொறுக்கி போட்டது உண்மைதான். ஆனா இந்த கல்லு, நான் மறுபடியும் சொல்றேன், இதை மறுபடியும் நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இந்த உடஞ்சு போன ஸ்லாபுக்கே ஒரு லைஃப் இருக்கும், அதுக்கே ஒரு பயன்பாடு, அந்த யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள இதுவே இருக்கும்னா, ஏன் நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஏசப்பாவுடைய உசுர அந்த ஜீவ சுவாசத்தை உடைய நீங்களும் நானும் ஏன் பயன்படாம இருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனால யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், பெத்த தாய் தகப்பன்னு சொல்லட்டும், யாரு வேணாலும் சொல்லட்டும், நீ தண்ட சோறு, நீ ஒன்னத்துக்குமே லாய்க்கு இல்லை, நீ பிரயோஜனம் இல்லை, ஏன் செத்து போன்னு கூட யாராவது சொல்லட்டும், கவலைப்படாதீங்க. அம்மா மண்ணள்ளி போடாதுமா, கவலைப்படாதீங்க. நிச்சயமா உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய பயன்பாடு வெகு சீக்கிரத்துல வரும். சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க.
சரிங்களா? கல்லு கூட, உயிர் இல்லாத கல்லு கூட பயன்படுது. உயிர் உள்ள நம்மளை குறிச்சு எவ்வளவு திட்டம் இருக்குது, எவ்வளவு பயன்பாட்டுக்குள்ள நம்மள வரும். நிச்சயமா வருவீங்க. ஏசப்பா கையில உங்க லைஃப் ஒப்பு கொடுத்துருங்க. உடஞ்சு போயிட்டீங்களா, பாவத்துல போய் நொறுங்கிட்டேன்றீங்களா, பரவாயில்ல. எல்லாரும் ஒரு காலகட்டத்துல விழுவாங்க, எழும்புவாங்க. ஆனா ஏசப்பா கையில நீங்க ஓடி வந்துருங்க. நிச்சயமா ஏசப்பா கண்டிப்பா இந்த கல்லு பேசும். இந்த கல்லு பேசும். உங்களுக்கு எனக்கு இந்த கல்லு சாட்சியிடும். கண்டிப்பா நீங்கள் நானும் பயன்பாட்டுக்குள்ள வரும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். எப்படி பிரயோஜனமா இருந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்லயோ, மெசஞ்சர்லயோ, இல்லைன்னா என்னுடைய போன் நம்பர்லயோ வால்ல இருக்கும் தெரியப்படுத்துங்க. பிரயோஜனமா இருந்தா ஷேர் பண்ணுங்க. நீங்க பிரயோஜனம் உள்ளவங்க. உடஞ்சு போறது நல்லதுக்கு தான். அப்பதான் நம்ம வேற ஒரு விதத்துல பயன்படும். அதுக்குன்னு வேணும்னே போயிட்டு எங்கேயாவது தலையை கொடுத்து உடைச்சுக்கிட்டு வந்துடாதீங்க. நேர்மையா இருங்க, உண்மையா இருங்க. நேர்மையா இருக்கும்போது உடைக்கப்படுவது உண்மைதான், ஆனாலும் பயன்பாட்டுக்கு வருவீங்க. இந்த வீடியோ பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். பிரயோஜனமா இருந்தா ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்பொழுது உங்களிடத்திலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுவது பிரிஸ்லி. எர்பி, அம்மோ பாய் சொல்லு. குட் நைட். குட் நைட் சொல்லுமா. பத்திரமா இருங்க. ஓகே. எஸ்தரும் அம்மாவும் செராஃபும் அங்க இருக்கிறாங்க. சந்தோஷமா இருங்க. ஏசப்பாக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. வீடியோ பிரயோஜனமா ஷேர் பண்ணுங்க. டேக் கேர். See you. Bye. Good night.